ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேனல்டு மெசேஜ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஈவன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உள்ளவங்களும் இதை பிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது டைம்லெஸ் ரீடிங்காக இருக்க போகுது. அண்ட் சேனல்டு மெசேஜ் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்க போகிறோம். அது அவங்களுடைய வாய்ஸ்லேருந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இது க்ரஷ்ஷாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒன் சைடட் லவ்வாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பைல் இந்த டொமேட்டோ, அண்ட் செகண்ட் பைல் இந்த பீட்சா, அண்ட் தேர்ட் பைல் இந்த ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன், நீங்கள் நினைக்கிற நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் நம்பர் 1 அந்த நபர் பைல் நம்பர் 1க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ சூப்பராக வந்திருக்கே. ஓகே, என்னது இது? கன்ஃபியூஷனில் நிறைய கார்ட்ஸ் விழுது போல். ஓகே ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஓஷோ ஜென்னையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுடைய நபர் என்ன சொல்ல வராங்க உங்ககிட்ட அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஒரு பாக்ஸில் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த பாக்ஸ். ஐ காட் லாஸ்ட் இன் யூ. ஓகே, இதை இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று எடுக்கலாம். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். ஓகே, இதில் 2 இது இருக்குது. ஐ எம் ஹைடிங் மை ஃபீலிங்ஸ். ஐ எம் ரீரீடிங் அவர் டெக்ஸ்ட். ஓகே, இன்னொன்று there is a lot of thing going on my head. ஓகே, ஸோ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஸோ இப்போ நான் உங்களுடைய நபராக மாற போகிறேன். ஓகே, எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் தான் உங்கள் நபருக்கான வாய்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ சரி, திரும்ப ஒரே வேர்ட் சொல்கிறேன். ஃபைன், நான் உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ நான் உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன். எனக்கு உன் மேலே அக்கறை, லவ் எல்லாமே இருக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு அது ரொம்ப கம்மி நேரம் மாதிரி தான் தெரியுது. உன்ன மாதிரி ஒருத்தங்க நான் பார்த்ததில்லை. நீ எனக்கு என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னே நான் சொல்லலாம். நான் சும்மா ஒரு சும்மா ட்ரை பண்ணலாம், இது என்ன இவங்க நம்ம சும்மா இவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆனால் அது இவ்வளோ நல்லா போகும், இவ்வளோ சீக்கிரமாக நான் இந்த சின்ன ஒரு டைமில், குட்டியான ஒரு டைமில் நான் குறுகிய காலத்தில் நான் இவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டேயுமே ஆனது கிடையாது. ஆனால் உங்ககிட்ட நான் ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிட்டேன். அது எப்படின்னு எனக்குமே தெரியல. நான் உன்னை நினைக்காம என்னால் இருக்க முடியல. ஆனால் இதெல்லாமா சீக்கிரமாக நடக்கிறனால எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிற ஒரு
இதுவும் என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை சும்மா இது ஹனிமூன் பீரியடா அப்படிங்கிறதும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் நிறைய ஃபீலிங்ஸ் வந்து உங்ககிட்டேருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறமா வந்து ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். நான் எப்போயுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கிறேன். தெர் இஸ் அ லாட் கோயிங் ஆன் மை ஹெட். நான் வந்து என்னுடைய என் மனசில் வந்து நிறைய நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஐ கீப் ரீரீடிங் அவர் சேட்ஸ். ஓகே, நான் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம சேட்டை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ காட் லாஸ்ட் இன் யூ. நம்ம பேசினதெல்லாம் திரும்ப திரும்ப நான் வந்து மாடு எப்படி அசை போடுற மாதிரி நான் திரும்ப திரும்ப நான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன முன்னாடி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். மேபி நீங்கள் வந்து இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸோ இல்லை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனோ இப்போதைக்கு இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் இல்லை. என்னென்னா அவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. யாரோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்து நான் பழசெல்லாம் கூட வந்து ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகுறோம், அப்போ அது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல, எப்படியோ ஒரு மாதிரியாக போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இவங்க எப்படிப்பட்ட நபர்னும் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க மேலே எனக்கு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அன்பு, இல்லை ஒரு டக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒரு க்ளோஸ்னஸ்ஸு கிடைச்சிருச்சு. அது வந்து எனக்கு திரும்ப வந்து யாருக்கிட்டேயும் கிடைக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நபரை வந்து நான் பார்த்ததும் இல்லை. இது புது தொடக்கமா இல்லை வந்து இது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு அவங்க கொஞ்சம் விலகி இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஸ்டில் உங்களை நினைக்காம இல்லை. அவங்க எப்போதுமே வந்து உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வரும்போது மட்டும் அவங்க வந்து ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கலாம். இன்னொன்று உங்ககிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு லவ் கிடைக்குது. உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு ஈக்குவலாக ஒரு லவ், நான் எவ்வளோ கொடுக்குறனோ அதுக்கு ஈக்குவலாக நீயும் எனக்கு கொடுக்குற. நீயும் வந்து ஒரு நீ எப்படி பேசுகிற, நீ எப்படி சிரிக்கிற, நீ இருக்கிற விதமே எனக்கு பிடிச்சிருக்கு. நீயா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ யோசிக்கிற விதம் கூட பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் ஒரு சிச்சுவேஷனோ இல்லை ஒரு சூழ்நிலை சொன்னால் அதை வந்து நீ எப்படி கொண்டு போகிற அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு உங்ககிட்டேருந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அது எப்படியோ போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். நான் கீழே விழுந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் நான் வந்து உனக்கு டிசர்விங்காக இல்லை நான் உனக்கு தகுதி உள்ளவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். அந்த அளவுக்கு வந்து உன்னுடைய எனர்ஜி வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு, அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நான் டெய்லி நைட்டு தூங்குறதே கிடையாது. நிறைய ஓவர் திங்க் பண்ணுறேன், நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள நிறைய மாற்றம் வந்து ஒன்றால் வந்திருக்கு. அதனால் எனக்கு உன்னை விடவும் முடியல. நம்ம பழசாக பேசினது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி பேச ஆரம்பிச்சோன்னே தெரியல. ஆனால் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்ல, அதுதான் எனக்குமே டவுட்டாக இருக்குது. உனக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்று பிடிக்கும். நான் எப்பயுமே நீ பேசும்போதெல்லாம் நான் அப்படியே நீ பேசுகிறது கூட கேட்காம அப்படியே தான் ரசிச்சிட்ருப்பேன். என் லைஃப்பில் நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். எப்பயுமே உன்னை எப்பயுமே நினச்சிட்டு தான் இருப்பேன். உன்னை எப்பயும் மறக்கவும் மாட்டேன் உன்னை. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 1. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். பாய். ஸோ உங்கள் நம்பர் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2 உடைய நபர் வந்து பாயிண்ட் நம்பர் 2க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே.
ஓகே, ஓஷோ டெக்லேருந்து எடுக்கலாம். ரெண்டு கார்டாக வந்து விழுந்துருச்சு. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம பிக் பண்ணுறோம். Don't give up on me. Okay. I wish I could see you. Oh God. I wish I could see you. அப்புறம் I wish I would have met you earlier. Okay, fine. I need you to forgive me. Okay, fine. You have to be patient. I can't be with you right now. Okay, fine. ஓகே, இப்போ வந்து நான் சேனல் மெசேஜ் வந்து சொல்கிறேன். உங்கள் பர்சன் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நமக்குள்ளே ரீசெண்டாக ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன நமக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்குது. நான் வந்து நீ இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். நான் பேசினது என்னமோ தப்பு தான், எனக்கே தெரியும். நான் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் கூட பேசினது எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னை நீ கண்டிப்பாக மன்னிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்போ மெசேஜ் பண்ணுவ, நீ எப்போ கால் பண்ணுவ, இல்லை உன்கிட்டேருந்து ஒரு இது வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு யாருக்கிட்டேயுமே வந்து நீ பேசின மாதிரி யார்கிட்டேயும் என்னால் பேச முடியாது. அப்படி வரவும் வரமாட்டுது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு நீ இருக்கிற மாதிரி யாருமே கிடையாது. எனக்கு நீ தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற. எனக்கு இப்போ தான் உன்னோடைய சிச்சுவேஷன் வந்து எனக்கு புரியுது. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனோ எனக்கு தெரியுது. எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஒன்றா எனக்கு ரியலைஸ் ஆகுது. நான் உன் கூட இருந்தபோது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நீ என்னை எவ்வளோ ஹாப்பியாக வச்சு பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். என்னால் வந்து உன்னை விடவும் முடியல. என்னை வந்து நீ விட்டுட்டு போயிடாத என்றைக்குமே. என்னால் வந்து நீ இல்லாமல் வந்து ஒரு புது பாதையை தேடி போகவும் முடியாது. எனக்கு நான் வந்து ஹீல் ஆகி நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். நான் இப்போ ஹீல் ஆகி உங்ககிட்ட திரும்ப வருவேன். அதுக்கான டைம் வரும், எனக்குன்னு ஒரு டைம் வரும். நான் வந்து உன்னை முன்னாடியே பார்த்துருக்கலான்னு தோணுது. என் லைஃப்பில் நீ முன்னாடியே வந்திருந்தேன்னா நிறைய பிரச்சனை வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உன் கூட திரும்பி வந்துடுவேன். என்னை மட்டும் விட்டுறாத, என்றைக்குமே என்னை விட்டுறாத. என்னை நீ மன்னிக்கணும் கண்டிப்பாக. இப்போ எனக்கு உன்னை பார்க்கணும் போலையும் தோணுது, உன் கூட பேசணும் போல தோணுது. ஆனால் எனக்கு தெரியும் நீ வந்து என்னை ரொம்ப வெறுத்துட்ட, இல்லை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நீ வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக மன்னிக்கணும். என்ன நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, மன்னிச்சுடு என்ன. சீக்கிரமாகவே நானும் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நீயும் என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் நல்லா இருக்கும். நீ எல்லாத்துலேயுமே என்னை வந்து நீ பேசுவியா பேச மாட்டியானோ எனக்கு பயமாக இருக்குது. நான் இங்கே தனிமையில் இருக்கிறேன். எனக்கு இப்போ தான் வந்து புரியுது நீ தப்பு தான், என் மேலே தப்பு தான். அவ்வளோதான், என்னை மன்னிச்சிடு. ஓகே,
ஸோ உங்கள் பர்சன் வந்து மேபி வந்து என்ன பண்ணியிருக்கலாம், உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்னென்னா எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் வந்து உங்கள் மேலே வந்து கோவத்தை காமிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். அது அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும், தெரியாமல் இருக்காது. அவங்க தனிமையாக தான் இருக்கிறாங்க. உங்கள் பிரிவை வந்து அவங்களால ஏற்கவே முடியல. நீங்கள் என்றைக்காவது ஒரு மெசேஜ் பண்ணிட மாட்டிங்களா, உங்களை பார்த்துட மாட்டோமா, உங்ககிட்ட பேசிட மாட்டோமா அப்படின்னு அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விலகி போகிறது பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம், எங்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நபரை வந்து நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். பழசு எல்லாமே அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட் பர்சன் இருந்திருக்கலாம், இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கலாம், இப்போ அவங்க பாஸ்ட் பர்சன் வந்து திரும்ப வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பாஸ்ட் திங் வந்து ஏதோ ஒன்று பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது, திரும்ப கிளறி என்னமோ நடந்திருக்கு. ஒரு பாஸ்ட் இஷ்யூ வச்சு தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் வந்து முன்னாடியே அவங்க லைஃப்பில் போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயம் அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு கரண்ட்டாக வந்து வேறு யாராவது இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேறு யாராவது அவங்க லைஃப்பில் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கலாம் பாஸ்ட்லேருந்து வந்து. அதனால அவங்க வந்து நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களா, அப்படி ஏதாவது இருக்கலாம். பட் அவங்க வந்து லோன்லியாக தான் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சண்டை அப்படிங்கிறது நீங்கள் சரியாக பேசாமல் கூட இருக்கலாம் இப்போது. ஸோ நீங்கள் சரியாக பேசணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிட்ருக்குறாங்க. அவங்கவுங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பொறுமையாக வந்து அவங்க வந்து திரும்ப வருவாங்க. எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து பேசலாம். இப்பயும் நீங்கள் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் சிச்சுவேஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து விஷயம். தட்ஸ் ஆஃப் பாயிண்ட் நம்பர் 2. பபாய். ஹாய் குரூப் நம்பர் 3. உங்கள் நபர் வந்து உங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன, சேனல் மெசேஜ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஷோஜனில் வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் ரொம்ப நிறையா ஷஃபிள் பண்ணிட்டேன். பட் திரும்ப வந்து ஒரே கார்டு தான் வந்து விழுது. நான் கட் பண்ணி ஷஃபிள் கூட பண்ணேன், பட் என்னன்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேனல் மெசேஜ் தான். ஐ நீட் யூ டு ஃபர்கிவ் மீ. பாயிண்ட் நம்பர் 2க்கும் 3க்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஓகே, ஐ விஷ் ஐ குட் see you. ஓகே, ரொம்ப ஷஃபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, let's see. I like the way you make me feel. Fine. The fire I feel for you, I have never felt for anyone. No, ரெண்டு கார்டு எடுக்கலாம். There is someone else. Okay, fine. I think about you all the time. I just see you as my friend. Okay, fine. இதிலே வந்து தெரியுது. ஓகே, அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் வந்து என்னதான் வந்து உன்னை வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் ஏமாற்றிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து உங்ககிட்ட ஆசை வார்த்தைகள் பேசியிருக்கலாம், நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் வந்து நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு.
நீ என்னை மன்னிக்கணும். ஒரு சிட்டுவேஷன்ஷிப் மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் பண்ணது என்னமோ ரொம்ப பெரிய தப்பு. நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ எனக்கு வந்து இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வேறு வழி தெரியல. உன்னை வந்து நான் ஃப்ரெண்டாக தான் வச்சுக்கணும். இன்னொன்று நான் வந்து மேபி உனக்கு ஆசை வளர்த்துருக்கலாம். நான் வந்து உன்னை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நான் பார்த்துருக்கலாம். அதனால் உனக்கு வந்து ஹர்ட் ஆகியிருக்கும். எனக்கு இப்போ வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. உன்கிட்ட வரதா இல்லை அந்த நபர்கிட்டயே போகிறதா அப்படிங்கிறதும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்றை தான் நான் விடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து உன்னை விடுவேன். பட் என்னால் உன்னை விடவும் முடியல. எனக்கு தெரியுது உன்னை நான் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், உன்னை முதுகில் குத்திட்டேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. இங்கேயும் நான் வந்து சந்தோஷமாக இல்லை. எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நீ தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய லக்கி சாம் வந்து நீ தான். நீ இருந்தால் தான் என் லைஃப்பில் வந்து லக்கு எனக்கு கிடச்சிருக்கு. என் லைஃப்பில் வந்து நீ வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதை வேறு யார்கிட்டையுமே நான் ஃபீல் பண்ணல. ஆனால் நான் வந்து ஒரு இதில் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. ஸோ நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் வந்து பார்க்குற மாதிரி ஆகுது. இது வந்து சிட்டுவேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம்தான் புரியுது. இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. மேபி இது வந்து அவங்க வீட்டில் கூட வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அவங்க வந்து லோன்லியாக தான் இருக்கிறாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் பார்த்தது. எனக்கு வந்து இதுக்கு மேலே எனக்கு ஃபைட் பண்ண தெரியல. பட் நீ தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து எனக்காக பார்த்து பண்ணது. எனக்கு நான் வந்து உயிரோடு ஏன் நான் இருக்கிறதுக்கு காரணமே வந்து நீ தான் அப்படிங்கிற அளவுக்கு நீ என்னை வந்து பார்த்துக்கிட்ட. ஆனாலும் எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து இதை தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு வேறு வழியும் தெரியல. இங்கே நான் ஹாப்பியாக இல்லை. உன் கூட இருக்கும்போது எல்லாமே வந்து எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. நான் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல. ஒன்றையா, அந்த பர்சனையா, இன்னொரு பர்சனையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அந்த பர்சனையும் என்னால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, ஒன்றையும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ ஒன்றை விட்டு போகிறது தான் வந்து இது கரெக்டான இது. இல்லைன்னு நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இருந்து பேச உனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும், உனக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய நம்பிக்கை துரோகம் உனக்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன். நான் முன்னாடியே வந்து நான் வந்து நிறைய விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்கணும். இல்லை நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆசை தூண்டுற மாதிரி பேசியிருக்க கூட கூடாது. எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. ஆனாலும் உன்னோடைய ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. திரும்ப உன் ஞாபகம் தான் வருது. உன்னை மாதிரி என்னை யாருமே பார்த்துக்கிட்டதும் கிடையாது. நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னும் எனக்கு தெரியல. வேறு வழி கிடையாது. நான் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து எப்படி அப்படின்னா வந்து அவங்க இவ்வளோ மனசில் வச்சுட்டும் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் அவங்க மைண்டில் இருக்குது ரியாலிட்டியில். பட் சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படியே அமைதியாகவே இருந்துக்குவாங்க. அவங்க வந்து காமிச்சிக்கவும் மாட்டாங்க இவ்வளோ அவங்க மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஈகோவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்ணது வந்து என்டையர்லி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தான் பேசுவாங்களே தவிர அவங்க எல்லாம் உங்களுக்கு அவங்க ஹர்ட் பண்ணது எதுவுமே அவங்க கண்ணுக்கே தெரியாது. அப்படி தான் அவங்க கொண்டு போவாங்க. ஸோ உங்களை ஹர்ட் பண்ணது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஃபயர் ஐ ஃபீல் ஃபார் யூ, ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் ஃபார் எனி ஒன். நான் உங்ககிட்ட பார்த்தது யாருக்கிட்டையுமே பார்க்க முடியல. ஐ விஷ் ஐ குட் சி யூ. உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. ஐ லைக் த வே யூ மேக் மீ ஃபீல். ஓகே. நீ என்ன ஐயோ எனக்கு கரெக்டாக தெரில. ஃபீலுங்கிறது உணர்வு. நீ எனக்கு கொடுத்த உணர்வை வந்து யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது. ஐ நீட் யூ டு ஃபர்கிவ் மீ. நீ என்னை மன்னிக்கணும். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். நான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐ ஜஸ்ட் see you as a friend. there is someone else. ஓகே. ஸோ அதை தான் அவங்கக்கிட்ட சொல்ல வராங்க. அவங்க வந்து உங்களை வந்து லெட் கோ பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து
அவங்களுக்கு ஸ்பார்க் வந்து உங்ககிட்ட தான் வந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு ட்ராப்பில் ஒரு 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 பிடியில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அவங்க நினச்சா வெளியில் வரலாம், வராமையும் போகலாம். அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணலை, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, தட்ஸ் ஆஃப் பாய் நம்பர் 3. பாய். ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சேனல்டு மெசேஜ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து ஈவன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் உள்ளவங்களும் இதை வந்து பிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டைம்லெஸ் ரீடிங்காக இருக்க போகுது. அண்ட் சேனல்டு மெசேஜ் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, நீங்கள் வந்து நினைக்கிற பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது வந்து அவங்களுடைய வாய்ஸ்லேருந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது க்ரஷ்ஷாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒன் சைடட் லவ்வாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த டொமேட்டோ, அண்ட் செகண்ட் பைல் வந்து இந்த பீட்சா, அண்ட் தேர்ட் பைல் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் நம்பர் 1 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சன், நீங்கள் நினைக்கிற நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் நம்பர் 1 அந்த நபர் வந்து பைல் நம்பர் 1க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ சூப்பராக வந்திருக்கே. ஓகே, ஓகே. என்னது இது? கன்ஃபியூஷனில் நிறைய கார்ட்ஸ் வந்து விழுது போல. ஓகே, ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஓஷோ ஜென்னையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுடைய நபர் வந்து என்ன சொல்ல வராங்க உங்ககிட்ட அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன் நான், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த பாக்ஸ். ஐ காட் லாஸ்ட் இன் யூ. ஓகே, இதை இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று எடுக்கலாம். ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். ஓகே, இதில் 2 இது இருக்குது. ஐ எம் ஹைடிங் மை ஃபீலிங்ஸ். ஐ எம் ரீரீடிங் அவர் டெக்ஸ்ட். ஓகே, இன்னொன்று there is a lot of thing going on my head. ஓகே, ஸோ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வந்து, ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுடைய நபராக மாற போகிறேன். ஓகே, எப்படி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து, நான் தான் உங்கள் நபருக்கான வாய்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ வந்து சரி, திரும்ப ஒரே வேர்ட் சொல்கிறேன். ஃபைன். நான் வந்து உன் மேலே வந்து நிறைய வந்து பாசம் வச்சுருக்கேன். இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ நான் வந்து உன் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கேன். எனக்கு உன் மேலே வந்து அக்கறை, லவ் எல்லாமே இருக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நேரம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மி நேரம் மாதிரி தான் தெரியுது. உன்னை மாதிரி ஒருத்தங்க வந்து நான் பார்த்ததில்லை. நீ வந்து எனக்கு என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னே நான் சொல்லலாம். நான் வந்து சும்மா வந்து ஒரு சும்மா ட்ரை பண்ணலாம், இது என்ன இவங்க வந்து நம்ம சும்மா இவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆனால் அது இவ்வளோ நல்லா போகும், இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் இந்த சின்ன ஒரு டைமில், குட்டியான ஒரு டைமில் வந்து நான் குறுகிய காலத்தில் வந்து நான் இவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டேயுமே ஆனது கிடையாது. ஆனால் உன்கிட்ட வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிட்டேன். அது எப்படின்னு எனக்குமே தெரியல.
நான் வந்து உன்னை உன்னை நினைக்காம என்னால் இருக்க முடியல. ஆனால் இது இல்லாமல் சீக்கிரமாக நடக்கிறனால எனக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாக இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிற ஒரு இதுவும் என்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை சும்மா இது ஹனிமூன் பீரியடா அப்படிங்கிறதும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் நிறைய ஃபீலிங்ஸ் வந்து உன்கிட்டேருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறமா வந்து ஐ திங்க் அபவுட் யூ ஆல் த டைம். நான் எப்பயுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். தெர் இஸ் அ லாட் கோயிங் ஆன் மை ஹெட். நான் வந்து என்னுடைய நான் என் மனசில் வந்து நிறைய நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஐ கீப் ரீரீடிங் அவர் சேட்ஸ். ஓகே, நான் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம சேட்டை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ காட் லாஸ்ட் இன் யூ. நம்ம பேசினதெல்லாம் திரும்ப திரும்ப நான் வந்து மாடு எப்படி அசை போடுற மாதிரி நான் திரும்ப திரும்ப நான் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன முன்னாடி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். மேபி நீங்கள் வந்து இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸோ இல்லை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனோ இப்போதைக்கு இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் இல்லை. என்னன்னா அவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. யாரோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்து நான் பழசெல்லாம் கூட வந்து ஐயோ இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகுறோம், அப்போ அது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல, எப்படியோ ஒரு மாதிரியாக போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இவங்க எப்படிப்பட்ட நபர்னும் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க மேலே எனக்கு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அன்பு இல்லை ஒரு டக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டு ஒரு க்ளோஸ்னஸ்ஸு கிடைச்சிருச்சு. அது வந்து எனக்கு திரும்ப வந்து யாருக்கிட்டேயும் கிடைக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நபரை வந்து நான் பார்த்ததும் இல்லை. இது புது தொடக்கமா இல்லை வந்து இது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு அவங்க கொஞ்சம் விலகி இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஸ்டில் உங்களை நினைக்காம இல்லை. அவங்க எப்போதுமே வந்து உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வரும்போது மட்டும் அவங்க வந்து ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கலாம். இன்னொன்று உங்ககிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு லவ் கிடைக்குது. உங்ககிட்ட மட்டும் தான் எனக்கு ஈக்குவலாக ஒரு லவ், நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதுக்கு ஈக்குவலாக நீயும் எனக்கு கொடுக்குற. நீயும் வந்து ஒரு நீ எப்படி பேசுகிற, நீ எப்படி சிரிக்கிற, நீ இருக்கிற விதமே எனக்கு பிடிச்சிருக்கு. நீயா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ யோசிக்கிற விதம் கூட பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் ஒரு சிச்சுவேஷனோ இல்லை ஒரு சூழ்நிலை சொன்னால் அதை வந்து நீ எப்படி கொண்டு போகிற அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு உங்ககிட்டேருந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அது எப்படியோ போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். நான் கீழே விழுந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் நான் வந்து உனக்கு டிசர்விங்காக இல்லை நான் உனக்கு தகுதி உள்ளவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். அந்த அளவுக்கு வந்து உன்னுடைய எனர்ஜி வந்து என்னை வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு, அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நான் டெய்லி நைட்டு தூங்குறதே கிடையாது. நிறையா ஓவர் திங்க் பண்ணுறேன், நிறையா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது கரெக்டாக தப்பா, இல்லை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதே கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்குள்ளே நிறைய மாற்றம் வந்து ஒன்றால் வந்திருக்கு. அதனால் எனக்கு உன்னை விடவும் முடியல. நம்ம பழசாக பேசினது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி பேச ஆரம்பித்தோன்னே தெரியல. ஆனால் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்ல, அதுதான் எனக்குமே டவுட்டாக இருக்குது. உனக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்று பிடிக்கும். நான் எப்பயுமே நீ பேசும்போதெல்லாம் நான் அப்படியே நீ பேசுகிறது கூட கேட்காம அப்படியே தான் ரசிச்சிட்ருப்பேன். என் லைஃப்பில் நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். எப்பயுமே உன்னை எப்பயுமே நினச்சிட்டு தான் இருப்பேன். உன்னை எப்பயும் மறக்கவும் மாட்டேன் உன்னை. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 1. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். பாய்.